இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு பவன் கல்யாண் நடிச்ச ஓஜி. வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு சண்டை நடக்கிறத காட்டுறாங்க. அங்க ஒரு கராத்தே மாஸ்டர் அடிச்சு அவன் எங்க இருக்கா அப்படி சொல்லிட்டு யாரோ ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனும் கட்டாகி எங்க ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. அவரோட ஃப்ரெண்டும் கப்பல ஏதோ சரக்க பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க சில அடையாளம் தெரியாத ஆளுங்க வந்து சண்டை போட கடைசியா ஹீரோட தம்பியோட கழுத்துல கத்திய வச்சு ஹீரோட அப்பாவை மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோட தம்பி அந்த கத்தியை திருப்பி பிடிச்சி ஆப்போசிட்ல இருக்கிறவன கொல்றாரு. அப்படியே அந்த சீனும் கட்டாகி சண்டை நடக்கிற அந்த காட்சியவும் ரத்தமா இருக்கிறதையும் ஒரு பிக்சர் மாதிரி போட்டு காட்டுறாங்க. அப்படி சீனும் கட்டாகுது. அடுத்த சீன்ல தூரத்துல ஒரு 3 போட்டு வந்துகிட்டு இருக்கு. அத ஒருத்தன் கால் பண்ணி ஜான்வீர் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு சொல்றான். அங்க அவன் மீனோட உடம்புல இருந்து ட்ரக்ஸ கடத்திட்டு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் போன்ல சொன்னதை கேட்டு அவன் உடனே அவனோட ஆளுங்களை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போறான். அங்க போனா ஹீரோட அண்ணன் ஒரு கண்டெய்னரை புடிச்சு வச்சுக்கிட்டு இது யாரோடது, இதுல என்ன இருக்கு அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஜான்வீர், என்ன ஞாபகம் இல்லையா, நான் தான் ஜான்வீர், சின்ன வயசுல கூட திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடுவோமே அப்படி சொல்ல, ஆனா அவரு அதை கேட்கறதா இல்ல, உள்ள என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அதை ஓபன் பண்ணுங்க அப்படி சொல்றாரு. அதை ஓபன் பண்ணும்போது ஜான்வீர் அவரை ஷூட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவோட ஆளுங்க அங்க வந்துடுறாங்க. பின்னாடி போலீஸ் வரதை பார்த்த ஜான்வீர் கண்டெய்னரை அங்கிருந்து கொண்டு போக பாக்குறாரு. இன்னொரு பக்கம் போலீஸ் வரதுனால ஜான்வீரோட ஆளுங்க ஜான்வீர் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அண்ணன் இறந்து போனதை கேட்ட அமைச்சர் மினிஸ்டர் எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஹீரோட அப்பாவோட ஆளு ஒருத்தர் ஹீரோட வீட்டுக்குமே கால் பண்ணி சொல்றாரு. அப்படியே அந்த சீன் கட்டாகி எங்க ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. அங்க எல்லாருமே எழுதிக்கிட்டு இருக்காங்க. அங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே கேதங்காக்க வந்துட்டு போறாங்க. அந்த சீன் கட்டாகி இங்க ஜான்வீரோட அப்பா ஜான்வீர் கிட்ட நீ யார கொண்டுட்டு வந்திருக்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்படி ஜான்வீரோட அப்பாவும் ஜான்வீரும் ஹீரோட வீட்டுக்கு மாலையெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அங்க ஹீரோட அண்ணன் பையன் 15 வருஷத்துக்கு அப்புறமா தான் அந்த வீட்டுக்கே வந்திருப்பான். அவனை பார்த்தா அவனோட தாத்தா இந்த வீட்டோட வாரிசு, நீ கடைசியில நீ இங்க இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த சீன் கட்டாகி இங்க ஜான்வீரை கொலை பண்ணதுக்காக ஜான்வீரோட அப்பா ஹீரோட அப்பா கிட்ட யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு ஆகணும், அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க ஹீரோட அப்பா ஒரு கம்பை எடுத்து அவரோட மருமக கையில கொடுக்க சொல்லி அடிக்க சொல்றாரு. அவங்கள அடிக்கிறாங்க. ஜான்வீருக்கு கோவம் வருது. ஆனா ஜான்வீரோட அப்பா கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா ஜான்வீரோட அப்பா கிட்ட உன் பையன் தான் அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுனால இதோட விடுறேன், இல்லனா அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி அடுத்த சீன்ல இங்க ஜான்வீரோட அப்பா கிட்ட ஜான்வீரும் அங்க என்ன அடிக்கும் போது பார்த்துட்டு சும்மா இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் அவரோட புள்ள கம்பீரன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. அதுல ஹீரோ பண்ண கொலை எல்லாத்தையுமே போட்டு காட்டுறாங்க. எங்க அர்ஜுன் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோ பத்தி சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சீன் கட் ஆகி ஹீரோ இதுவரைக்கும் சண்டை போட்டதை போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் அப்பாவை கொன்னதே இந்த கம்பீரன் தான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோட அண்ணன் இறந்ததை பத்தி போலீஸ் எல்லாருமே ஒரு மீட்டிங்ல இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க டிஜிபி போலீஸ் கிட்ட இந்த கொலை நடந்ததுக்கு காரணம் ஒரு கண்டெய்னர் தான் அப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல அந்த கண்டெய்னர் வேற டென்ஷன் சார் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கம்பீரன் போனதுல இருந்து அவரோட அப்பா பவர் குறைஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே எங்க ஹீரோவோட அண்ணி ஹீரோட அப்பா கிட்ட இந்த கொலைக்கு யாரு காரணம் அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன்ல இங்க ஜான்வீர் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி அந்த கண்டெய்னர் என் கைக்கு எப்படியாச்சும் வந்தாகணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படி சொல்றாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அந்த ஏரியாவுல ட்ரக்ஸ் இருக்கிறதா சொல்லி எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படி சொல்லி விசாரிக்கிறாங்க. போலீஸ் எல்லாருமே கண்டெய்னர் எங்க அப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து ஒரு பொண்ணை மிரட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன குழந்தை வேகமா ஓடி போயிட்டு ஹீரோட அண்ணியை கூட்டிட்டு வருது. அவங்க அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் மேல கண்ணை வச்சு இப்போ உன் கண்ணை இறக்க போறே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, என்னை சுத்தி டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு குரல் கொடுத்தா போதும் அப்படி சொல்ல, அதை கேட்ட அவங்க வரட்டும் வரட்டும், அதுக்கு முன்னாடி நான் உன்னை ஷூட் பண்ணிட்டு பெயில வந்துருவேன் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் கண்ணை எடுத்ததும் அந்த சீன் கட் ஆகுது. எங்க ஹீரோட ஏரியா மக்களை கடத்திட்டு வந்து ஜான்வீர் ஒரு இடத்துல வச்சு கண்டெய்னர் எங்க அப்படி சொல்லி மிரட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோட ஆளு தீனாவுக்கு கால் பண்ணி நம்ம ஆளுங்க எல்லாருமே கொன்னுட்டாங்க அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோட அண்ணியோட அப்பாவும் அடுத்து என்ன பண்ண போறது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க தீனாவை அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் இங்க ஹீரோட அண்ணியும் அவங்க அப்பாவும் நம்ம கூட இருக்கிற போலீஸ் பொலிட்டிக்கல் சைடு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இப்ப நம்ம கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட அண்ணியோட அப்பா ஒருத்தர் இருக்காரு அப்படி சொல்லி ஹீரோட பேரை சொல்றாரு. அதை கேட்ட அவங்க யார சொல்றீங்க, கம்பீரனியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொல்றாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க போட்டு காட்டுறாங்க. அதுல ஹீரோவும் ஒரு 30 பேர் அடிச்சு ரத்தத்தோட போட்டிருக்கத பார்த்துட்டு அந்த ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்னே தெரியல அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோட அண்ணி அந்த பேரை எங்கேயே பார்த்திருக்கனே அப்படி சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுக்கிறாங்க. அப்படியே பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. ஹீரோட அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க. அதுல அவங்க ரத்த சொந்தத்தோட உறவுதான் அப்படி சொல்லிட்டு எனக்குன்னு யாருமே இல்ல, நான் மதுரையில டாக்டரா இருக்கேன், எனக்கு சொந்தம்னு சொல்லி இருக்கிற ஒரே ஒரு உறவு கம்பீரன் தான் அப்படி சொல்லி அவங்க கல்யாணம் போட்டவ அதுல வைக்கிறாங்க. அப்பா அழுவாரு. அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோ கராத்தே மாஸ்டரா இருக்காரு. அவர் ஸ்டன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தர் வந்து ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்றான். அப்படியே அந்த சண்டையுமே ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஹீரோ கிட்ட ஒருத்தர் வந்து ஹீரோ சண்டை போறத பத்தி சொல்லிட்டு போக அதை ஹீரோனோ
ஹீரோட அப்பாவுக்கு அந்த லெட்டரை எழுதிட்டு அன்னைக்கு தான் முத தடவையா நான் கம்பீரனை வேற மாதிரி பார்த்தேன் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவும் வர்றாரு. எதுக்கு அப்ப வீட்டை காலி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஹீரோ சண்டை போடத்தான் சொல்றாங்க. அதுக்கு அவரும் என் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொல்ல அதை ஹீரோயின் கேட்கறதா இல்ல முத இங்க இருந்து கிளம்பணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் எதுக்குன்னு கேட்க நாம இப்ப 3 உயிரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஒரு பாட்டுமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாட்டுல ஹீரோ அவங்க அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பாட்டை ஹீரோன் அதை ஹீரோட அப்பா கிட்ட லெட்டர்ல எழுதி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹீரோனுக்கும் பெண் குழந்தை பிறக்குது. அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீன்ல இங்க வில்லனை காட்டுறாங்க. வில்ல தன்னோட ஆளுங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல இங்க ஹீரோ பாக்குறதுக்காக ஹீரோட அப்பா ஹீரோ இருக்கிற அந்த இடத்துக்கு போறாரு. அங்க ஹீரோனையும் பாக்குறாரு. ஹீரோன் அவரை பார்த்துட்டு அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பின லெட்டருக்கு 10 லெட்டர் வராம இருக்கும் போதே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோன் ஹீரோக்கு கால் பண்ணி உங்க அப்பா வந்திருக்காரு சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவுக்கு அவரோட அப்பாவோட ஞாபகம் வரும். அதுல ஹீரோ கிட்ட அவரே எனக்கு 2 பசங்க இல்ல மொத்தம் 3 பசங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோ அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த சீன்ல இங்க ஹாஸ்பிட்டல்ல ஜான்வீர் அவரோட ஆளுங்க எல்லாருமே ஹீரோட அப்பாவை தேடி வந்திருப்பாங்க. அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா ஹீரோனையும் அவங்களோட பொண்ணையும் ஒரு ரூம்ல வச்சுட்டு அவர் வெளியில வந்து அவங்க கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது ஜான்வீர் ஹீரோட அப்பாவை ஷூட் பண்ண பாக்குறான். அதை பார்த்த ஹீரோனோ ஜான்வீரோட தலையில எதைய தூக்கி வீசுறாங்க. அதோட ஹீரோட அப்பா அங்கிருந்து தப்பிச்சு போக இங்க ஹீரோனை ஜான்வீரும் பார்த்துட்டு ஷூட் பண்ணிடுறான். அடுத்த சீன்ல இங்க ஹாஸ்பிட்டல்ல நடந்த எல்லாத்தையுமே தீனா கால் பண்ணி சொல்றாரு. அந்த சீன் கட் ஆகி இங்க வில்லனை காட்டுறாங்க. வில்லன் ஹீரோட ஏரியாவுக்கு வர்றான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அங்க ஹீரோட அண்ணி வந்து வில்லனுக்கு நேரம் கண்ணை காட்ட வில்லன் ஹீரோட அண்ணியோட அப்பாவை கடத்தி வச்சு அங்கே கொண்டு வந்து அவரை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சின்ன பொண்ணை பார்த்து அன்னைக்கு ஓடி போய் கூட்டிட்டு வந்தேல இன்னைக்கு யாரை கூட்டிட்டு வர போற அப்படின்னு கேட்டுட்டு போய் கூட்டிட்டு வா அப்படி சொல்லி அனுப்பி வைக்க அந்த சின்ன பிள்ளைய அங்கிருந்து ஓடும் போது வில்லனோ அந்த குழந்தைய ஷூட் பண்ணிடுறாரு. அந்த சீன் கட் ஆகி இங்க ஜான்வீர் ஹீரோட அப்பாவை தேடி துரத்திட்டு போறான். அவரு ஒரு சோளக்காட்டுக்குள்ள போயிடுறாரு. அங்க தீ வச்சா எப்படி வெளியில வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு தீய வச்சு கொளுத்துறாங்க. அப்படியே இங்க வில்லன் ஹீரோட அண்ணி கிட்ட ட்ரக்ஸ் இருக்கிற இடத்த சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாருமே பெட்ரோல் ஊத்துறாரு. அதுக்கப்புறம் வில்லனோட அப்பா எங்க இருக்குன்னு சொல்லிருமா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க ஹீரோட அப்பாவுக்கு இவளனா ஸ்பையா இருந்தவரை ஜான்வீர் கத்தியால குத்துறான். அப்படியே இங்க ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. அங்க ஹீரோன் ஷூட் பண்ணி கிடக்கிறத பார்த்து அழுகுறாரு. ஹீரோன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க உங்க அப்பாவோட உயிர் ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவோட அண்ணே வில்லன் கிட்ட கம்பீரோட வரலாறு பத்தி சொல்லிட்டு இப்ப அவரோட காதலியே கொண்டுட்டீங்க அவருக்கு மிச்சம் இருக்கிறது இனி யுத்தம் மட்டும்தான் அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட வில்லனோட அப்பா நீ யார பத்தி சொல்ற கம்பீரனை பத்தியா சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்களும் அமைதியா இருக்க அப்படி இங்க ஹீரோ ஜான்வீர் இருக்கிற அந்த இடத்துக்கு வராரு. அங்கே வந்து எல்லாரு கூடயுமே சண்டை போட்டு அவரோட அப்பாவை காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா வில்லனுக்கு கால் பண்ணி உன் தம்பியோட தலை துண்டாயிருச்சு அடுத்து உன்னோட தலை தான் அப்படி சொல்றாரு. அதை கேட்ட வில்லன் தலை துண்டாகிறதா ஆனா அது யாரோட தலை அப்படின்னு தெரிய வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறான். அடுத்த சில்ல இங்க ஹீரோ அவரோட ஒய்ஃபுக்கு கொல்லி வைக்கிறதையும் காட்டுறாங்க. ஹீரோன் சாகிறதுக்கு முன்னாடி உன் அப்பா கூட நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு ஹீரோன் கூட இருந்த எல்லாத்தையுமே ஹீரோவும் நினைச்சு பாக்குறாரு. அப்படியே சோகமா ஒரு பாட்டுமே ஆரம்பிக்குது. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வில்லனோட வீட்டை காட்டுறாங்க. அங்க ஜான்வீரோட பாடியை கொண்டு வராங்க. ஜான்வீரோட தலை துண்டா இருக்கிறத பார்த்த ஜான்வீரோட அப்பா அழுகுறாரு. அதுக்கப்புறம் அங்க ஜான்வீரோட இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு எல்லாருமே வராங்க. அங்க ஹீரோட அப்பாவுமே வராரு. அதை பார்த்த வில்லன் கோவத்தோட இங்க இருக்காரு. அங்கிருந்த 2 பேரு இதுக்கெல்லாம் காரணமானவன் எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோட அப்பா கூட இருந்தவரு வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பழைய மதுரோட வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே கம்பீரனோட பேரை கேட்டு பயப்படுறாங்க. அப்படியே ஹீரோவும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து என் போட்ல இருந்த மக்களை எங்க பிடிக்க வச்சிருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவரும் நக்கலா எங்க வச்சிருக்குன்னு தெரியல அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோவும் அங்கிருந்த போலீஸ் கிட்ட அவன் கையை இழுத்து புடிங்க அப்படி சொல்றாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் என் இடத்துக்கே வந்து ஏன் ஆளே வேலை வாங்குறீ அப்படின்னு நக்கலை சிரிக்க அங்கிருந்த போலீஸ் எல்லாருமே இன்ஸ்பெக்டரோட கையை இழுத்து பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கத்தி எடுத்து அவரோட கையை கட் பண்ணுங்க அப்படி சொல்ல அங்கிருந்த போலீஸும் கத்தியை எடுக்க போக ஒரு இரும்பு துரு பிடிச்ச கத்தியை பார்த்து எடுத்துடுவா அப்படி சொல்றாரு. அதை கேட்ட போலீஸும் அந்த கத்தியை தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்து இன்ஸ்பெக்டரோட கையை கட் பண்ண பாக்குறாரு. அதோட வில்லன் அடைச்சு வச்சிருக்கிற அந்த இடத்தை தேடி ஹீரோ அங்கே போறாரு. அங்கே போய் அவனுங்க கூட சண்டை போட்டு அங்க இருக்கிற எல்லாரு கூடயுமே கன் ஷூட் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை ஷூட் பண்ண மாதிரி வில்லனோட ஆள் ஒருத்தனை ஷூட் பண்றாரு. அந்த சீன் கட் ஆகி இங்க வில்லன் அவரோட தம்பிக்கு கொல்லி வைக்கிற அந்த இடத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் போறாரு. அங்க போயிட்டு வில்லன் கிட்ட யார் சொல்லியும் உன் தம்பி கேட்கல என் அப்பா சொல்லி நீ கேட்கல அதான் நானே வந்துட்டேன் எல்லாத்தையுமே விட்டுரு கண்டனரையும் சேர்த்து விட்டுரு அப்படி சொல்றாரு. அதுக்கு வில்லனோ எனக்குனே வரீங்களாடா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ இது வார்னிங் இல்ல ஓஜியோட ஆர்டர் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து வராரு. அந்த கூட்டத்துல ஹீரோவோட அண்ணன் பையன் அர்ஜுனையும் காட்டுறாங்க. அர்ஜுன் ஹீரோவை பார்த்து மனசுக்குள்ளேயே 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவை கொன்னுட்டு போயிட்டு வந்திருக்க உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நடந்தது நினைச்சு
பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஒரு ரூம்ல அர்ஜுன் ஹீரோவை எப்படி கொல்றது அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க 2 பேரு கிட்ட கன் கேட்டிருப்பாரு போல, அவங்க அதை கொண்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க ஹீரோ அவரோட குழந்தை கூட கடல்ல விளையாண்டு இருக்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க தீனாவை வந்து தாதாவை பார்க்க சிஎம் வந்திருக்காரு அப்படி சொல்ல ஹீரோவை உடனே அவரோட அப்பாவை பார்க்க போறாரு. அங்க சிஎம் ஹீரோட அப்பா கிட்ட இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்க அந்த கண்டெய்னர் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லிருங்க அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோட அப்பாவும் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்க டீயை குடிச்சிட்டீங்கல்ல அதோட கிளம்புங்க அப்படி சொல்றாரு. அதுக்கு சிஎம் ஹீரோட அப்பாவை பார்த்து நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையேற்றதுக்கு நான் ஒண்ணு உங்க அடியால் கிடையாது, சிஎம் ஒரு கால் பண்ணா போதும் மொத்த டிபார்ட்மெண்ட் இங்க வந்து நிக்க அப்படி சொல்றாரு. அதோட ஹீரோ அங்க வந்து சில போட்டோஸ அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த டேபிள்ல போட அதை பார்த்த மினிஸ்டர் மிரண்டு போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோவுமே அங்க வராரு. ஹீரோவை பார்த்து இன்னும் மிரண்டு போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அவர்கிட்ட திருவிழாவில் நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரும் நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாரு. அதுல கிட்டத்தட்ட 30 to 40 பேரை ஹீரோ கொன்னு குழிக்குள்ள போட்டு புதைச்சிருப்பாரு. அதை நினைச்சு பார்த்துட்டு அடுத்த சீன்ல ஹீரோ சில கன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தீனா சில ஆளுங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல சண்டை போட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹெட்டா இருந்த காபா அங்க வந்து யாருக்கோ கால் பண்ணி யாரோ ஓஜின்னு சொல்றாங்க, ஒரு ஆள் விடாம எல்லாருமே ஷூட் பண்ணிட்டு கண்டெய்னருமே கொண்டு போயிட்டா அப்படி சொல்றாரு. அடுத்த சீன்ல இங்க இன்ஸ்பெக்டர் வில்லன் கிட்ட நான் தான் சொல்றேன்ல எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன், ஒரு இடத்துல கூட கண்டெய்னர் இல்ல அப்படி சொல்ல அதுக்கப்புறம் வில்லனும் அங்க இருக்கிற மேப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மேப்பை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்ஸ்பெக்டரும் அது பழைய மேப், இதுதான் புது மேப் அப்படி சொல்ல அதை பார்த்து அவரு இதுல 3 இடம் இருக்கு, இதுலதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இங்க ஹீரோ கிட்ட ஹீரோட அப்பா கண்டெய்னர் இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க வில்லன் கிட்ட காபம் வந்து கம்பீரன் வந்துட்டான் போல, அவன் இல்லாத அப்பவே உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அவன் வேற வந்துட்டான், இதை என்கிட்ட விடு, இதை நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாரு. அதை கேட்ட வில்லன் கோவப்பட்டு உனக்கு அவ்வளவு தகுதி எல்லாம் இல்ல அப்படி சொல்றாரு. அதுக்கு காபாவும் அவர் கூட சண்டைக்கு போக இன்ஸ்பெக்டர் அதை தடுத்து நிறுத்த ட்ரை பண்றாரு. ஆனாலும் தடுக்க முடியல. வில்லன் அங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க அடுத்த சீன்ல இங்க ஹீரோ கோபுரா அப்படிங்கிறவனை பத்தி அவங்களோட ஆளுங்க கிட்ட எடுத்து சொல்றாரு. அதே டைம்ல இங்க வில்லன் காபாவோட ஆளு எல்லாருமே கொண்டு போட்டுட்டு கடைசியா காபாவும் கொல்ல போகும்போது அங்க ஒரு போன் கால் வருது. யாருன்னு எடுத்து பேசும்போது அது கோபுரா. அவர்கிட்ட வில்லனோ இதனா வர நான் கண்டெய்னரை மட்டும்தான் கடத்தினேன், ஆனா இப்ப ஒரு வேலை பார்க்க போறேன், நாளைக்கு 9 இடத்துல குண்டு வச்சு வெடிக்க வைக்க போறேன், பாம்பையே வெடிக்க போகுது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே விஷயத்த ஹீரோவோ இங்க தீனா கிட்டையும் அவனோட ஆளுங்க கிட்டையும் சொல்லிட்டு அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தியாகணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல இது எல்லாத்தையுமே வில்ல கோபுரா கிட்ட சொல்லிட்டு இதான் பிறந்த நாளைக்கு நான் உனக்கு கொடுக்க போற பரிசு அப்படி சொல்ல அதுக்கு கோபுராவும் நீ சொன்னதும் இன்னும் 12 மணி நேரத்துல நடந்தே ஆகணும் அப்படி சொல்றாரு. அப்ப வில்லனும் கார்ல போகும்போது அவனோட ஆளுங்க கிட்ட கம்பீரன் பாம்பையை விட்டு போனது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும், ஆனா எதனால போனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி சொல்லிட்டு அப்படியே அர்ஜுனை காட்டுறாங்க. அர்ஜுன் அவங்க அம்மாவை பார்க்க வந்திருப்பாரு. அவங்க அம்மா அவனை பார்த்துட்டு எப்படா வந்து அப்படின்னு கேட்க அப்படியே அவங்கள கார்ல கூட்டிட்டு போறாரு. போகும்போது நான் எதையுமே மறக்கலமா அப்படி சொல்லிட்டு கம்பீரனை பார்க்க போனேன், அவனை ஷூட் பண்ண கண்ணை எடுத்தேன் அப்படி சொல்றாரு. அதை கேட்ட அவங்க அம்மா என்னடா பண்ண அப்படின்னு கேட்க அதுக்குள்ள அவனோட பொண்ணு வந்துருச்சு, இவ்வளவு நாளா கம்பீரனை கொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப அவனுக்கு சாவுக்கு மேல ஒன்னு கொடுக்கணும் அப்படி தோணுச்சு அப்படி சொல்லி அவனோட பொண்ணை கடத்திட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனா ஒரு கார்ல ஹீரோட பொண்ணு மேல சில பேர் கன்ஸ வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கார்ல ஹீரோவும் அவரோட பொண்ணை காப்பாத்த வந்துகிட்டு இருக்க அவரை அடிச்சு தூக்கிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்தா அர்ஜுனோட அம்மா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதோட 4 பேர் வந்து குழந்தைய கார்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க அர்ஜுனோட அம்மாவும் ஹீரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் அங்கே வந்து ஹீரோட அப்பாவை உன் பிள்ளைய வீட்டுல கூட்டிட்டு வந்து பத்திரமா வச்சிருக்கிய அப்படின்னு ஷூட் பண்ண போக அதை அர்ஜுனோட அம்மாவும் தடுத்து நீ இப்படி ஆயிருப்பேன் அப்படி தெரிஞ்சிருந்தா நான் உண்மையை சொல்லிருப்பேனடா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோட அப்பாவும் எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அர்ஜுனோட அம்மாவும் இதுக்கு மேல எதுவுமே சொல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல அர்ஜுனோட அப்பா தாத்தாவுக்கு தெரியாம ட்ரக்ஸ் கடத்திருப்பாரு. அதை ஹீரோவை கண்டுபிடிச்சு அதெல்லாம் தீய வச்சு எரிக்கும் போது தாத்தாவை அங்கே வந்து அவரோட பையனை அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ட்ரக்ஸையும் அப்பாவையும் அர்ஜுனோட அப்பா கடத்துறாரு. அவங்க கிட்ட இருந்து ஹீரோ அவங்கள காப்பாத்தி கொண்டு வந்திருப்பாரு. இது எல்லாத்தையுமே தாங்க முடியாத அர்ஜுனோட அப்பா ஒரு நாள் அவரோட அப்பாவையும் ஹீரோவையும் துப்பாக்கில ஷூட் பண்ண போகும்போது அவரோட ஒய்ஃப் அவரை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. வெளியில சின்ன பையன் அர்ஜுன் இருப்பாரு. அவருக்கு அந்த கன்னை எடுத்துட்டு வர சொல்ல அவனும் எடுத்துட்டு வருவான். அவன் கன்னை சேர்ல நின்று கொடுக்கும் போது தெரியாம ஷூட் பண்ணிடுவான். இது எல்லாத்தையுமே அர்ஜுனோட அம்மா சொல்லிட்டு நீ தாண்டா உன் அப்பாவை கொன்னது, இதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு கம்பீரன் பள்ளியை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனோ இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னா அப்ப நான் தான் சாகணும் அப்படி சொல்லி சாக போக அதை அவங்க அம்மா தடுத்து இதுக்குதான் கம்பீரன் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனோ ஹீரோவை பார்க்க போறான். அவரு அங்க இல்ல, எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அங்கே தேடி போறாரு. அப்படி எங்க வில்லனோட ஆளுங்க பாம்பு எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துலயுமே வச்சுட்டு வரதையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வில்லன் கோபுராவுக்கு கால் பண்ணி 9 இடத்துல பாம்பு வச்சுட்டேன் அப்படி சொல்ல அதுக்கு அவனோ இந்த கிஃப்டை நான் மறக்கவே மாட்டேன், ரிட்டர்ன் கிஃப்ட் உனக்கு நான் தரேன் அப்படி சொல்லிட்டு போன வைக்கிறாரு. அப்படியே அங்க ஜப்பான்ல இருந்து சிங்சன் வந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு கோபுரா கிட்ட சொல்றாங்க. கோபுரா அவரை மீட் பண்ண போறதுக்குள்ள சிங்சன் வச்சிருக்கிற அந்த ஆயுதத்தை பார்த்துட்டு கோபுராவோட அடி
அடியாளுங்க அவர்கிட்ட இதெல்லாம் எங்க அலோடு இல்ல அப்படி சொல்றாங்க. அதுக்கு சிங்சோனோ அவரோட கையை முறிக்கிறாரு. அதுக்கப்புறம் கோப்ரா அவரை பார்க்க கீழே இறங்கி வராரு. சிங்சோன் கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அதுக்கு அவரோ நான் நட்புக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படி சொல்ல அதுக்கு கோப்ராவும் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனையோ பேரை கொண்டு இருக்கேன், அப்பவே நட்புறவு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்றாரு. அதுக்கு சிங்சோனோ உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, ஓஜி அப்படி சொல்லிட்டு ஓஜி வரலாறு படிக்கிறவன், ஒரு சில பேரை மரணமே நினைச்சாலும் அவ்வளவு சீக்கிரமா கிட்ட நெருங்க முடியாது, மரணத்தை நோக்கி அவங்களே போனாலும் அந்த மரணமே அவங்கள பார்த்து பயந்து பின்னாடி போகும் அப்படின்னு ஹீரோவை பத்தி அவர் சொல்ல அதுக்கு கோப்ராவும் நீங்க வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அதுக்கப்புறம் இங்க இன்ஸ்பெக்டரை அந்த குழந்தை கடத்தி வச்சிருக்க அந்த இடத்தை காட்டுறாங்க. அங்க இன்ஸ்பெக்டர் குழந்தைகிட்ட உங்க அப்பா செத்துட்டாருன்னு சொல்றாங்க அப்படி சொல்ல அதுக்கு அந்த குழந்தையும் அங்க இருக்கிற டிவியை காட்டுது. அதுல ஹீரோ ஜீப்ல வந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் ஹீரோ ஷூட் பண்ணி உள்ள போய்கிட்டே இருக்காரு. அங்க வில்லன் தீனாவை கொன்னுறாரு. அதுக்கப்புறம் வில்லன் உன் பொண்ணு மேல பாசம் இருந்தா கண்ணை கீழே போட்டுட்டு வாடா அப்படி சொல்லிட்டு உன் பொண்ணுக்கு உண்மையான அப்பனா இருந்தா என் முன்னாடி வந்து மண்டிக்கால் போட்டு நில்லு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இங்க வில்லனோட அப்பா ஹீரோட அப்பாவை ஒரு இடத்துக்கு வர சொல்லி உன்னை எதுக்கு இங்க வர சொன்னேன்னு உனக்கு தெரியுமா, லைஃப்ல போர்ட்டுக்காக ஆரம்பிச்ச என் கதை இப்ப பாம்பே வரைக்கும் வந்திருக்கு, அப்ப என் கூட யாரும் இல்ல, ஆனா இப்ப என் புள்ள என் கூட துணையா இருக்கான் அப்படி சொல்றாரு. அப்படி எங்க வில்ல ஹீரோக்கு ட்ரிங்க்ஸை ஊத்தி கொடுத்துட்டு வா கம்பீரா வா அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ என் புள்ள எங்க அப்படின்னு கேட்க அதுக்கு வில்லனோ அன்னைக்கு உன் பொண்டாட்டி எப்படி செத்தான உனக்கு தெரியாதுல, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நானும் தான் இருந்தேன் அப்படி சொல்லி அப்படி நடந்ததை போட்டு காட்டுறாங்க. அதுல ஹீரோன் ஓடி வரும்போது வில்ல மேல மோத வில்லனோட ஆளுங்க இவளாலதான் கிராடன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கிட்ட வில்ல ஹீரோனை ஷூட் பண்ண ஹீரோன் புல்லோட்டோட கீழே விழுந்து கம்பீரா அப்படின்னு பேரை சொல்றாங்க. அதை கிட்ட வில்ல மறுபடியும் ஹீரோனை ஷூட் பண்ணிடுறான். அதுக்கு ஹீரோனோ கம்பீரன் கண்டிப்பா உன்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போக அவங்களோட தாலியை எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த சீன் கட்டாகி இங்க அந்த தாலியை ட்ரிங்க்ஸ் பாட்டில போடுறான். அதை உடைச்சிட்டு ஹீரோவும் வில்ல கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு வில்லனோ உன் பொண்ணு வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோட பொண்ணுக்கு கால் பண்ண அந்த குழந்தையும் அப்பா அப்பான்னு சொல்லவும் அதோட ஹீரோ அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் வில்லனோ ஹீரோவை கொல்ல போயிட்டு கொல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பேல குண்டு வெடிக்க போகுது, அதை நீ பாக்கணும் அப்படி சொல்றாரு. ஆனா பாம்பு வெடிக்கல என்னன்னு வில்லன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அர்ஜுனோ ஹீரோ கிட்ட தாரா சேஃபா இருக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ பாம்பை வச்ச எல்லாரோட தலையும் வெட்டி அதை எடுத்துட்டு வந்து வில்லனுக்கு முன்னாடி போட அடுத்த சீன்ல இங்க வில்லனோட அப்பா கிட்ட ஹீரோவோட அப்பாவும் உன் புள்ள 10 ராவணனா என் புள்ள கல்கி அவதாரண்டா அப்படி சொல்றாரு. இங்க சிங்சனோட ஆளுங்க வந்து வில்லனோட ஆளுங்க கூட சண்டை போடுறாரு. வில்லனை ஒரு இடத்துல வெடிய வச்சு ஹீரோ வெடிக்க வைக்கிறாரு. இங்க கோப்ரா பாம்பு வெடிக்கல அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட சிங்சன் போறாரு. கோப்ரா அவர்கிட்ட யாரவன் அப்படின்னு கேட்க ஹீரோ ஜப்பான்ல கராத்தே பண்றத காட்டுறாங்க. ஹீரோட அப்பா கராத்தே மாஸ்டர் போல செத்துட்டான்னு நினைச்சேன், ஆனா அப்படின்னு சொல்லி அவரோட புள்ள ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கான் அப்படி சொல்றாரு. அவன் தான் ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படி சொல்றாரு. அப்படியே ஹீரோவை காட்டி படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.